தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்யவே 2 நாள் பயணமாக அமித்ஷா சென்னை வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வருகின்றார். இரவு 11 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கக்கூடிய உள்துறை அமைச்சர் நாளை காலை 10 மணி முதல் நாளை மாலை 4:20 மணி வரை பல்வேறு முக்கியமான அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உள்துறை அமைச்சருடைய இந்த 2 நாள் பயணம் என்பது ஒரு சிலர் சொல்வதை போன்று பாஜகவின் மாநில தலைவர் தொடர்பாக பேசுவதற்காக வருகின்றார் என்று சொல்லப்பட்டாலும் கூட மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக உள்துறை அமைச்சரே நேரடியாக எந்த ஒரு மாநிலத்திற்கும் செல்லுவதற்கான சூழல் பாஜகவில் கிடையாது. அதிலும் குறிப்பாக பாஜகவின் தேர்தல் யுக்தி வகுப்பாளர் என்று ஒட்டுமொத்த பாஜகவினரும் குறிப்பிடக்கூடிய அந்த கட்சியினுடைய தேர்தலுக்கான சாணக்கியராக வரையறை செய்யப்படும் அமித்ஷா அவர்கள் ஒரு மாநிலத்திற்கு நேரில் சென்று அந்த மாநிலத்தினுடைய அரசியல் தலைவர்களை சந்திக்கின்றார் என்றால் அந்த சந்திப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும். அதன்படி பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு மாதத்திலேயே 2 முறை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை திடமாக தொடர்ந்து கூறி வருகின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதன்படி பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை டெல்லியில் சந்தித்திருந்தார். எனவே நாளை தமிழகத்திற்கு வரக்கூடிய அதாவது இன்று இரவு நாளை சந்திப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு பயணமாகத்தான் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார். எனவே அதிமுகவினர் நாளை பாஜக தரப்பை சந்திக்கக்கூடும், அதாவது அமித்ஷா அவர்களை சந்திக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் அதிமுக சார்பில் அமித்ஷா அவர்களை சந்தித்தால் அந்த சந்திப்பின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கான மும்முரமான பணிகளிலே தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைமை ஈடுபட்டிருக்கின்றது. மே மாதம் முதலே தமிழ்நாட்டில் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும். திமுக கூட்டணி வலிமையாக இருக்கின்றது. அதற்கு வலிமையான ஒரு கூட்டணியை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உருவாக்க வேண்டும். அதற்கு அதிமுக அவசியம் என்ற அடிப்படையில் தான் மிக விரைவாக நாளைய தினமே முடிந்த அளவிற்கு அதிமுகவை கூட்டணியில் இணைப்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடுவதற்கான முயற்சியிலே பாஜகவின் தேசிய தலைமை ஈடுபட்டு வருகின்றது. அமித்ஷா அவர்கள் தங்கக்கூடிய அந்த ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திர விடுதியிலே 2 அறைகள், அந்த ராஜராஜ சோழன் லாபி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே 2 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 2 பிரம்மாண்ட அறைகளிலே அந்த சந்திப்புகள் நடைபெற்று முடிந்து அதன் மூலமாகவே அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை அங்கே வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக பாஜக தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிமுகவினரும் சென்று சந்திப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் சென்னையிலேயே இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமாக வார இறுதி நாட்களில் சேலம் சென்று விடுவார். ஆனால் இந்த முறை சேலம் பயணத்தை அவர் ஒத்திவைத்துவிட்டு சென்னையிலேயே தங்கியிருக்கின்றார். எனவே நாளைய தினம் அமித்ஷா அவர்களுடன் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சந்திக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்ததற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று பாஜக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். நாளைய தினம் சரியாக 10 மணி முதல் 4:20 மணி வரை தொடர்ச்சியான அந்த முக்கிய சந்திப்புகளை அமித்ஷா மேற்கொள்கின்றார். அதற்கு முன்பாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் ஒரு சிலரும் இன்று இரவு நள்ளிரவில் கூட அந்த சந்திப்புகள் இருக்கலாம் என்று பாஜக தரப்பில் சொல்லுகின்றார்கள். இன்று இரவு 11 மணி அளவில் அமித்ஷா சென்னை வந்த பிறகு பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பின் பொழுது மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்கள் பேசப்படலாம். என்றாலும் அமித்ஷா அவர்களுடைய இந்த பயணம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு பயணம் தான். அதிலும் குறிப்பாக அதிமுகவை பாஜகவுடன் இணைப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை நடத்தி நாளைய தினமே அறிவிப்பை வெளியிடுவதற்கான முயற்சியாகத்தான் அமித்ஷா வருகின்றார் என்ற செய்தியினை பாஜக தரப்பில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.